என்னும் எழுத்தும். Classes 4 and 5, Module 3, Our Friends. Day 1 starts with the greetings. இந்த greetings இந்த module முழுவதும் ஒவ்வொரு நாளும் repeat பண்ண சொல்லுங்க. Day 1, 1A large group activity, narrating the story A True Friend. This is for the students of class 4. Materials needed are emoji for sad expression and play cards with sentences. இப்போ students கிட்ட Do you have friends? How do you spend time with your friends? அப்படின்னு கேட்டு அதுல ஒரு ஸ்டூடெண்ட பாயிண்ட் பண்ணி Who is your friend? What would you do if your friend was sad? அப்படின்னு கேளுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 2 லைன்ல நிக்க சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தரை ஃபேஸ் பண்ணி சீஸ் அப்படின்னு சத்தமா சொல்லுங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருடைய டீத்தை பார்த்து Have you ever lost your teeth? What will you do when you lost your teeth? அப்படின்னு கேட்க சொல்லுங்க. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற தி ட்ரூ ஃப்ரெண்ட் ஸ்டோரிய பைலிங்குவலா நரேட் பண்ணி ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு பிறகும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின்ஸை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய காம்ப்ரிஹென்ஷனை அசஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டோரிய நரேட் பண்ணி முடிஞ்சதும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வேர்ட்ஸ் வேர்ட் வால்ல டிஸ்பிளே பண்ணுங்க. ஒவ்வொரு வேர்டையும் சொல்லி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பிராக்டிஸ் பண்ண சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை பேர்ல உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 2 வேர்ட் அசைன் பண்ணி அந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸை டிக்ஷனரியில இருந்து கண்டுபிடிச்சு லோ லெவல் போர்ட்ல எழுத சொல்லுங்க. 1B large group activity, narrating the story The Two Pigeons. This is for class 5 students. Materials needed are picture of 2 white pigeons, a bird catcher and question cards. Students கிட்ட Do you like to visit your relatives' house? How do they treat you when you go there? Who is your favorite guest? What do you do when the guest comes to your house? அப்படின்னு கேட்டு அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் அக்செப்ட் பண்ணுங்க. We must welcome our guest with a smiling face and serve them kindly. In the story The Two Pigeons, the hen pigeon takes care of the guest, the bird catcher. Is a bird catcher a friend to the bird? Do you want to know how the hen pigeon treats the guest? அப்படிங்கிற கொஸ்டின்ஸோட இந்த ஸ்டோரிய பைலிங்குவலா நரேட் பண்ண ஆரம்பிங்க. எப்ப தேவைப்படுதோ அப்பெல்லாம் 2 pigeons and the bird catcher பிக்சர் கார்ட்ஸ் ஷோ பண்ணுங்க. ஒவ்வொரு பேராகிராஃப் முடிஞ்சதும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின்ஸை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய காம்ப்ரிஹென்ஷனை அசஸ் பண்ணுங்க. ஸ்டோரியை நரேட் பண்ணி முடிச்சதும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வேர்ட்ஸ் வேர்ட் வால்ல டிஸ்பிளே பண்ணுங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸையும் சொல்லி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பேர்ஸ்ல உட்கார்ந்து ஒவ்வொரு பேருக்கும் 2 வேர்ட் அசைன் பண்ணி அதோட மீனிங்ஸ் டிக்ஷனரியில இருந்து கண்டுபிடிச்சு லோ லெவல் பிளாக் போர்ட்ல எழுத சொல்லுங்க. 2A small group activity, reinforcing the story A True Friend. இந்த ஸ்டோரி கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. 2 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் நந்தினியாவும் இன்னொரு ஸ்டூடெண்ட் பாண்டியாவும் ஆக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்கள கிளாஸ்க்கு I am Nandini, I am Pandi, we are friends அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுங்க. One day Nandini was sad அப்படின்னு நீங்க சொல்லி நந்தினிய ஒரு சேர்ல sad ஃபேஸோட உட்கார சொல்லுங்க. இப்போ பாண்டிய Why are you sad Nandini அப்படின்னு கேட்க சொல்லுங்க. நந்தினிய தலைய ஷேக் பண்ண சொல்லுங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து Did someone scold you அப்படின்னு கேட்க நந்தினி அதுக்கும் தலைய ஷேக் பண்ண சொல்லுங்க. இப்போ நீங்க Are you all right? Do you have a fever? அப்படின்னு கேட்க அதுக்கும் நந்தினிய அவளோட ஹெட் ஷேக் பண்ண சொல்லுங்க. இப்போ பாண்டிய ஒரு பேப்பர் ஃப்ராக அவ மேல த்ரோ பண்ண சொல்லி அவளை சத்தமா கத்தி சந்தோஷமா சிரிக்க சொல்லுங்க. Oh, look at her. She lost her teeth. Does it make you sad? அப்படின்னு கேட்க நந்தினிய அவளோட தலைய ஷேக் பண்ணி எஸ்ன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு தடவை இந்த ஆக்டிவிட்டியை செய்யும் போதும் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டயலாக்ஸ் சொல்லுங்க. இந்த டயலாக்ஸ் அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல இருந்தும் அவங்க படிக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. 2B small group activity, reinforcing the story The Two Pigeons. This activity is for the students of class 5. Materials needed are question cards. கிளாஸ் 4 டீம்ஸை டிவைட் பண்ணுங்க.
ஒவ்வொரு டீமுக்கும் ஸ்டோரியில இருந்து ஒரு பேராகிராஃப் அசைன் பண்ணி அவங்களுக்கான கொஸ்டின் கார்ட்ஸ் கொடுங்க. ஒவ்வொரு கொஸ்டின் கார்ட்ஸ்லயும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸையும் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதும் அவங்கள 2 பேரை முன்னாடி வந்து ஆன்சர்ஸை சத்தமா சொல்லுங்க. இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணதும் அவங்களுடைய ஒர்க் புக் எக்ஸசைசஸ் குரூப்ல உட்கார்ந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. 3A small group activity introducing punctuation marks. This activity is for the students of classes 4 and 5. Materials needed are read aloud cards and flashcards with punctuation marks. Students 4 teams divide பண்ணுங்க. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு read aloud கார்டை கொடுங்க. அதுல இருக்கக்கூடிய punctuation marks போர்ட்ல ரைட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய read aloud கார்டுல இருக்கக்கூடிய punctuation marks சர்க்கிள் பண்ண சொல்லுங்க. 4 டீம்ஸும் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க கார்டுல சர்க்கிள் பண்ண ஒரு பங்க்சுவேஷன் மார்க்கை போர்ட்ல பாயிண்ட் பண்ண சொல்லுங்க. அந்த பாயிண்ட் எதுவா இருக்கோ அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், this is a full stop. Where do you see a full stop? We use a full stop at the end of a statement. அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த மாதிரியே மற்ற பங்க்சுவேஷன் மார்க்ஸ்க்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. 3B small group activity reinforcing punctuation marks. This is for the students of classes 4 and 5. Materials needed are sentence strips. கிளாஸ் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய சென்டென்சஸ் நீங்க ஸ்டோரியில இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சென்டென்சஸ்ல எந்த பங்க்சுவேஷன் மார்க்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பங்க்சுவேஷன் மார்க்ஸ் தனியா பெருசா போர்ட்ல டிரா பண்ணுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்வைட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிப்பை எடுத்து அதற்கு ரெலவென்டான பங்க்சுவேஷன் மார்க் பக்கத்துல போர்ட்ல பிளேஸ் பண்ணி சத்தமா படிக்க சொல்லுங்க. இந்த மாதிரியே மற்ற சென்டென்சஸ்க்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. 4A large group activity recalling in, on, under. This is for the classes 4 and 5. Materials needed are a box and a ball. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள்ல உட்கார சொல்லுங்க. சர்க்கிள் நடுவுல ஒரு டேபிள் மேல ஒரு பாக்ஸ் அண்ட் அ பாலை பிளேஸ் பண்ணுங்க. இப்போ சர்க்கிளை சுத்தி ஸ்டூடெண்ட்ஸை ஓட சொல்லுங்க. நீங்க ஸ்டாப்னு சொன்னதும் அவங்க ரன்னிங்க ஸ்டாப் பண்ணணும். நீங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை நடுவுல வந்து நிக்க சொல்லுங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை அந்த பாலை பாக்ஸ் இன், ஆன் ஆர் அண்டர் பிளேஸ் பண்ண சொல்லி வேர் இஸ் த பால், வேர் இஸ் த பால் அப்படின்னு கேட்க என்கரேஜ் பண்ணுங்க. சர்க்கிள் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தி பால் இஸ் இன் த பாக்ஸ் ஆர் ஆன் த பாக்ஸ் ஆர் அண்டர் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிடில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எஸ் தி பால் இஸ் இன் த பாக்ஸ் ஆர் ஆன் த பாக்ஸ் ஆர் அண்டர் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவிட்டியை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கண்டினியூ பண்ணுங்க. 4B large group activity introducing in front of, behind, between. This activity is for the students of classes 4 and 5. போர்ட்ல behind, between, in front of வேர்ட்ஸ் எழுதிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து அதுல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க இன்வைட் பண்ணுங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் உங்க பின்னாடி நீக்க சொல்லுங்க. வேர் இஸ் ரவி அப்படின்னு நீங்க கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் பேக் சைட், தேர் அந்த மாதிரி ஆன்சர்ஸ சொல்லுவாங்க. அந்த ஆன்சர்ஸ நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரவி இஸ் பிஹைண்ட் மீ அப்படின்னு நீங்க சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரை நீக்க சொல்லி மோகன் இஸ் பிஹைண்ட் ரவி அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வேர் இஸ் மோகன் அப்படின்னு இப்ப நீங்க கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் மோகன் இஸ் பிஹைண்ட் ரவி அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போ போர்ட்ல இருக்கிற பிஹைண்ட் வேர்டை சர்க்கிள் பண்ணுங்க. இந்த மாதிரியே ரவிய உங்க முன்னாடி வந்து நிக்க சொல்லி வேர் இஸ் ரவி நவ் அப்படின்னு நீங்க கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ரெஸ்பான்சஸ கொடுப்பாங்க. இப்போ எஸ் ரவி இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு நீங்க சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லைன்ல நிக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி he is behind me அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் பாயிண்ட் பண்ணி he is in front of me and he is behind me அப்படின்னு தேர்ட் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க. எக்ஸாம்பிள், கனி, முத்து அண்ட் பிரியா ஒரு லைன்ல நின்னா கனி முத்து இஸ் பிஹைண்ட் மீ அப்படின்னு சொல்லணும். முத்து பிரியா இஸ் பிஹைண்ட் மீ அண்ட் கனி இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நீங்க அவங்களுக்கு நடுவுல நின்னு வேர் ஆம் ஐ ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்டு ஐ ஆம் பிட்வீன் கனி அண்ட் முத்து அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ஸ் ஆஃப் 3 நிக்க சொல்லுங்க. இப்போ அருணா அண்ட் கீதா கிட்ட
Who is between you அப்படின்னு நீங்க கேட்க அவங்க ராணி is between us அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டியை ஒவ்வொரு தடவையும் டிஃபரண்ட் ஸ்டூடெண்ட்டை ஸ்டாப் பண்ணி இந்த கொஸ்டின்ஸை அவங்க கிட்ட கேட்டு கண்டினியூ பண்ணுங்க. 5A small group activity. Reinforcing the use of between, in front of, behind. This activity is for the students of classes 4 and 5. Materials needed are a box, a water bottle and a book. Students ஒரு சர்க்கிள்ல அவங்களுடைய பென்சில், எரேசர் அண்ட் புக்கை வச்சுக்கிட்டு உட்கார சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிசன் பண்ணி அதற்கேற்ற ஆக்ஷன்ஸ் அவங்கள செய்ய சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பென்சில புக்குக்கு முன்னாடி வைக்க சொல்லுங்க. Where is the pencil அப்படின்னு நீங்க கேட்க அதற்கு அவங்க the pencil is in front of the book அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ எரேசரை புக்குக்கு பின்னாடி வைக்க சொல்லுங்க. Where is the eraser அப்படின்னு நீங்க கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் the eraser is behind the book அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ எரேசரை புக் அண்ட் பென்சிலுக்கு நடுவுல வைக்க சொல்லுங்க. Where is the eraser அப்படிங்கிற கொஸ்டினுக்கு the eraser is between the book and the pencil அப்படின்னு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியே மற்ற கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ கிளாஸை 2 குரூப்பா டிவைட் பண்ணி ஒரு குரூப்பை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்லுங்க, மற்றொரு குரூப்பை அதற்கான ஆக்ஷன்ஸை கிட் பாக்ஸை வச்சு பண்ண சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தி rat and the box. The rat is behind the box. The rat is in front of the box. The rat is between the 2 boxes. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ரெயின்போ ஸ்டார்ஸ்ல இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பேச என்கரேஜ் பண்ணுங்க.